My dear parents, this is Daniel and welcome back to our channel. நீட் யூஜி எக்ஸாமினேஷனுக்கு உங்களுடைய குழந்தைங்க இப்போ எழுத போயிருப்பாங்க. மேபி இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு வெளியே உட்காந்து நீங்கள் பார்த்துட்ருக்கலாம், அல்லது வீட்டில் உங்களுடைய குழந்தை எப்படி எக்ஸாம் எழுதுவான் அப்படிங்கிற ஒரு யோசனையோடு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்ருக்கலாம். நீட் எக்ஸாமினேஷன் கரெக்டாக இன்றைக்கி 5 மணிக்கு முடிஞ்சிடும். இந்த நேரத்தில் பெற்றோர்களுக்கு சில முக்கியமான கோரிக்கைகளை அல்லது வேண்டுகோளை இந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவை இங்கே பதிவு செய்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் நீட் தேர்வை லட்சக்கணக்கான மாணவர்கள் எதிர்கொள்கிறாங்க. இந்த லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு தேவையான மருத்துவ இடங்கள் இந்தியாவில் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அது இல்லை. இதுதான் ரியாலிட்டி, இதுதான் நிதர்சனமான உண்மை. தமிழ்நாட்டில் 1.5 லட்சம் பேர் போன வருஷம் நீட் எக்ஸாம் எழுதி கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன்னு சொல்லி கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக நீட் எக்ஸாம் எழுதினாங்க. ஆனால் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கிற இடங்களுடைய எண்ணிக்கை 11,500க்கும் அதிகமான இடங்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்குது, விச் இன்க்ளூட்ஸ் கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, டீம்ட் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் எவ்ரி அதர் திங். இந்த சீட்டுக்கு போட்டி போடுறதுக்கு தான் லட்சக்கணக்கான மாணவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் +2 முடித்ததுக்கப்புறம் நீட்டை எதிர்கொள்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிடைக்கிறதில்ல அப்படிங்கிற ஒரு ரியாலிட்டியை எல்லா பெற்றோர்களும் இந்த இடத்துல கண்டிப்பாக புரிந்து கொள்ளணும். மிக முக்கியமாக நீட்டை எழுதுகிற எல்லா மாணவர்களுக்குமே, நான் ஆயிரக்கணக்கான மாணவர்களை பார்க்குறேன், எல்லா மாணவர்களுக்குமே ஒரு விதமான டென்ஷனும் பயமும் ஒரு பெரிய ப்ரெஷரும் இருக்குது. இதுக்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் அதில் மிக முக்கியமான காரணம் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பெற்றோர்கள் தான். ஒன்று, என் பேரண்ட்ஸை நான் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இப்போ உங்கள் பையன் எக்ஸாம் ஹாலில் உட்காந்துட்ருப்பான். இப்போ உங்கள் பொண்ணுக்கு மனசில் ஓடிட்டுருக்கிறதெல்லாம் வீட்டில் மார்க் கம்மியானா என் சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் மேலே என் அம்மா அப்பாவை நான் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற கேள்வி தான் உங்களுடைய பசங்களுக்கு அவங்களுடைய மனதில் இருந்து கொண்டிருக்கும். ஸோ இந்த நேரத்தில் நீட் எக்ஸாமில் ஒரு வேளை எக்ஸாம் டஃப்பாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு அது ஈஸியாக இருக்கலாம், ஒரு சில மாணவர்கள் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு நல்ல மார்க்கோடு வெளியே வரலாம். இல்லைனா ஒரு சில மாணவர்கள் நீட் தேர்வை சரியாக எதிர்கொள்ள முடியாமல் ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க படித்தது ஞாபகத்துக்கு வராமல் போயிருக்கலாம், ஏதோ ஒரு காரணத்தினால சரியாக பெர்ஃபார்ம் பண்ணாமல் கூட ஒரு சோர்வான மனநிலையில் கூட வெளியே வரலாம். உங்கள் குழந்தைங்க எந்த மைண்ட் செட்டில் வெளியே வந்தாலும் அவர்களோடு கூட ஒரு பெற்றோர்களாக நீங்கள் மட்டும்தான் அவங்கள கம்ஃபர்ட் பண்ண முடியும். என்ன தான் ஆசிரியர்களாக, டீச்சர்ஸாக நாங்கள்லாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலும், மோட்டிவேட் பண்ணி பேசினாலும் பெற்றோர்கள் தரக்கூடிய ஒரு ரிலாக்ஸ்டு ஃபீலிங் அப்படிங்கிறது வேறு யாராலையும் தர முடியாது. வீடு தான் அவங்களுக்கு இருக்கிற பெரிய சொர்க்கம். அப்போ அந்த வீட்டுக்கு அவங்க வரும்போது என் அம்மா அப்பா என் கூட இருக்கிறாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டில் அவங்க வரணும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ உங்கள் குழந்தைங்கள நீங்கள் நல்லா பார்த்துக்குவீங்க, அதில் எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. ஆனாலும் கூட சில நேரங்களில் சில மாணவர்கள் என் அம்மா அப்பாட்ட நான் இதை சொன்னால் நான் 1 வருஷம் நான் செலவு பண்ணிட்டேன், எஸ்பெஷலி ரிப்பீட்டர்ஸ், நான் ஆல்ரெடி போன வருஷம் எழுதினேன் சார், எனக்கு சீட்டு கிடைக்கல, இந்த வருஷம் நான் எழுதிட்டு தான் இருக்கேன். ஒவ்வொரு மார்க் டெஸ்ட் முடியும் போதும் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது அவங்களுக்கு இருக்கிற மைண்ட் செட், அவங்களுக்கு இருக்கிற பெயின், அவங்களுக்கு இருக்கிற வலி என்ன அப்படின்னா, நான் மார்க் கம்மியாகிட்டால் எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க, எங்கள் அப்பா என்ன எப்படி திட்டுவாங்க தெரியுமா அப்படிங்கிற பயம் தான் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. தயவு செய்து சொல்கிறேன், நீட் எக்ஸாம் இந்த வருஷம் முடிஞ்சிடுச்சு. இனி அடுத்த வருஷம் நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கு அடுத்த வருஷமும் நீட் நடக்கும். இந்திய அரசாங்கம் நீட் எக்ஸாமினேஷன் நடத்துகிற வரைக்கும் நீட் தேர்வு அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். இதை எழுதிட்டு தான் MBBS அப்படிங்கிற BDS அப்படிங்கிற கோர்ஸுக்குள்ளே போக முடியும். ஸோ இந்த நேரத்தில் மாணவர்கள் ஒரு வேளை ஏதாவது ஒரு சோர்வான மனநிலையில் சரியாக எழுதலை அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வெளியே வந்தாங்க அப்படின்னா கிவ் தம் கம்ஃபர்ட். அவங்கள கம்ஃபர்ட் பண்ணுங்கள், அவங்க தோளில் கை போட்டு பேசுங்க, அவங்களுக்கு நீங்கள் கூட இருக்கிறீங்க அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுங்க. நீங்கள் கொடுக்குற நம்பிக்கை தான் அவங்களுடைய லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு போவதற்கான ஒரு திறவுகோலாக, ஒரு டோரை ஓப்பன் பண்ணக்கூடிய கீயாக இருக்கும். ஸோ அந்த டோரை நீங்கள் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். மாணவர்கள் சார்பாக இந்த நேரத்தில் அது ஒரு கோரிக்கையாகவே உங்கள் இடத்துல நான் வைக்கிறேன். பிகாஸ் நீட் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது ஒரு பயங்கரமான காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். அதை 3 மணி நேரம் தேர்வில் அவங்களுக்கு எதெல்லாம் ஞாபகம் வருதோ அது மட்டும்தான் அவங்களுடைய மார்க்கை டிசைட் பண்ணுது. ஒருவேளை நீட்டில் மார்க் கம்மி ஆகிடுச்சு அப்படின்னா அந்த 1 வருஷம் அவன் சரியாக படிக்கலை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அந்த கிராஷ் கோர்ஸில் அவன் சரியாக படிக்கலை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அவன் படிச்சிருக்கிறான், அவங்க பொண்ணு படிச்சிருக்கிறாங்க. அட் த சேம் டைம் எக்ஸாம் ஹாலில் மேபி அவங்களுக்கு அந்த கேள்விக்குரிய பதில் ஞாபகம் வராமல் போயிருக்கலாம். அதற்கு தேவையான ப்ராக்டிஸ் ஒரு வேளை அவங்கக்கிட்ட சரியாக இல்லாமல் இருந்திருந்திருக்கலாம். ஏதோ ஒரு காரணம் இருக்கும். ஏன்னா எக்ஸாம் ஹாலில் இன்விஜிலேட்டர் பண்ணுற தவறுகள்னால நிறைய பேர் டென்ஷன் ஆகிடுறாங்க. இவங்க நடந்து போகும்போது இல்லை எக்ஸாம் ஹாலுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரிஸ்கிங்கில் பண்ணுற கொடூரமான செயல்கள்னால நிறைய மாணவர்கள் டென்ஷன் ஆகிடுறாங்க. இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனை இருக்குது.
ரெண்டாவது மிக முக்கியமாக ஒரு விஷயம் சொல்கிறேன். நீட் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் உங்கள் பையனுக்குரிய மார்க் என்ன அப்படிங்கிறது அன்றைக்கி சாயங்காலமே இப்போவே இன்றைக்கி ஈவினிங் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம இன்ஸ்டியூட் உட்பட எல்லா இன்ஸ்டியூட்டுமே அவங்களுடைய கீஸை வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. உங்களுக்கும் அந்த கீஸ் அப்படிங்கிறது வரும். அதை வச்சு அவங்க பையன் உங்கள் பொண்ணு எவ்வளோ மார்க் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி சொல்லிடுவாங்க. அது வரைக்கும் ஓகே தான், மார்க்கை கால்குலேட் பண்ணுற வரைக்கும் ஓகே தான். ஆனால் இன்னும் ஒரு படி அதிகமாக போய் என்னுடைய ஃப்ரெண்டோட பையன் இவ்வளோ மார்க் வாங்குறான், நீ ஏன் இவ்வளோ மார்க் கம்மியாக வாங்குற அப்படின்ற கேள்வியை உங்கள் பசங்கக்கிட்ட கேட்டுடாதீங்க. பிகாஸ் அந்த அன்னைக்கு நைட்டு நீட் எக்ஸாம் முடித்ததுக்கப்புறம் பெரும்பாலான மாணவர்கள் ஒரு விரக்தியான மனநிலையில் தான் இருக்கிறாங்க. இதுதான் எல்லா ஆண்டும் நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்ஸை பார்க்குறதுனால இந்த விஷயங்களை ஓப்பனாக இந்த இடத்துல பெற்றோர்களாகிய உங்களுக்கு இந்த இடத்துல வீடியோவாக பதிவு செய்கிறோம். ஸோ மாணவர்களுக்கு கூட நீங்கள் இருக்கிறீங்க, அவங்க உங்கள் குழந்தைங்க, நீங்கள் அவங்களுடைய அம்மா அப்பா அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டை நீங்கள் என்ன ஆனாலும் சரி, என்ன தான் எப்படி தான் மார்க் போனாலும் சரி, நீங்கள் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற நம்பிக்கையை உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்றத நான் இந்த இடத்துல மாணவர்கள் சார்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அண்ட் அகைன் ஒருவேளை இந்த வீடியோவை நீட் எக்ஸாம் முடிச்சுட்டு ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா, நீட் எக்ஸாமில் மார்க் கம்மியாச்சோ அல்லது ஜாஸ்தியாக வந்துச்சோ, உங்களுக்கு சீட்டு கிடைக்குமோ கிடைக்காதோ அதெல்லாம் வந்து ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் தெரியும். இப்போதைக்கு உங்கள் மைண்ட் செட்டில் இருக்கிற விஷயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நெவர் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட உங்களுடைய மார்க்கை கம்பேர் பண்ணியே பார்க்காதீங்க. என் ஃப்ரெண்டுக்கு அவ்வளோ மார்க் வந்துடுச்சு, அவனுக்கு இவ்வளோ மார்க் வந்துடுச்சு, எனக்கு இவ்வளோ தான் வருது அப்படின்னு சொல்லிலாம் யோசிக்காதீங்க. ஒரு மார்க்கில் போயிடுச்சு, 2 மார்க்கில் போயிடுச்சு, ஒரு கொஷின் தப்பாக எழுதிட்டு வந்துட்டேனே, ஐயோ என்ன பண்ணுறது யோசிக்காதீங்க. பெரிய விஷயம் கிடையாது. ஓகே, லெட் இட் ஹேப்பன். நீட் ரிசல்ட்ஸ் வரட்டும். ரிசல்ட்ஸில் என்ன வேணால் எப்படி வேணால் மாறலாம். போன வருஷம் 720 மார்க் எடுத்த மாணவர்களுக்கு கூட 5 மார்க்கு கடைசியில் பிடுங்கிட்டு அவங்களுக்கு மார்க்கை குறைச்சி விட்டாங்க. ஸோ என்ன வேணால் நடக்கலாம், எப்படி வேணால் நடக்கலாம். ஸோ டோன்ட் கம்பேர் யுவர் மார்க்ஸ் வித் அதர்ஸ். மற்ற பசங்களோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட உங்களை கம்பேர் பண்ணிக்காதீங்க. பிகாஸ் யூ ஆர் யூனிக். நீங்கள் தனித்துவமாக படைக்கப்பட்டிருக்கிற ஒரு சிருஷ்டி. ஸோ அதனால் உங்களை பற்றி நீங்கள் தான் பாசிட்டிவாக வச்சுக்கணும், நீங்கள் தான் பாசிட்டிவாக இருக்கணும். அண்ட் அகைன், there is nothing called impossible. இம்பாசிபிள்னு எதுவுமே கிடையாது. இந்த வருஷம் நீட்டில் உங்களால் மார்க் வாங்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த வருஷம் மார்க் வாங்க முடியும். 2026 நீட் எக்ஸாமில் கட்டாயம் உங்களால் இப்போ வாங்கின மார்க்கை விட அல்லது இப்போ உங்களுக்கு வரக்கூடிய மார்க்கை விட அடுத்த வருஷம் கண்டிப்பாக இன்னொரு வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஹார்ட் ஒர்க்குரிய பலன் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். ஸோ there is nothing called impossible. எல்லாமே பாசிபிள் தான். அதற்குரிய ஹார்ட் ஒர்க்கை நீங்கள் பண்ண தயாராக இருக்கீங்களா அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ இஃப் யூ ஆர் ரெடி டு ஒர்க் ஹார்ட் ஃபார் த நெக்ஸ்ட் 1 year, கண்டிப்பாக அடுத்த வருஷம் உங்களால் மார்க் அதிகமாக எடுக்க முடியும். ஸோ சின்ன சின்ன ஸ்டெப்பாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சுட்டே இருங்க. ஸ்மால் ஸ்டெப்ஸ் எவ்ரிடே அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாப்டரை படிக்க ஆரம்பிங்க, அல்லது உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஸ்டடி பிளானை போடுங்க, அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிங்க. நீட் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு 2-3 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஜாலியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த வருஷத்துக்குரிய பிளான் என்ன அப்படிங்கிறத பிளான் பண்ண ஆரம்பிங்க. இல்லை சார் எனக்கு MBBSஏ வேண்டாம், BDSஏ வேண்டாம், இந்த நீட்டே எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கனாலும் அடுத்ததாக நம்ம என்ன செய்ய போகிறோம்? 12th முடிச்சாச்சு, ஒரு வருஷம் ரிப்பீட் பண்ணேன், அல்லது ஃப்ரெஷர், நான் வந்து ஒரு தடவை எழுதி பார்த்தேன், மார்க் வரலை. இப்போ நம்ம அடுத்து என்ன செய்யலாம்? இன்ஜினியரிங் போகலாமா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போகலாமா, வெட்டினரி போகலாமா, ஆயுஷ் கோர்சஸ் போகலாமா, நர்சிங் போகலாமா, ஏகப்பட்ட படிப்புகள் இருக்குது. தமிழ்நாட்டில், இந்தியாவில் படிப்புகளுக்கு பஞ்சமே கிடையாது. உங்களுக்கு பிடித்த படிப்புகளை யோசிங்க, நல்லா ரிசர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் இருக்குது. நம்ம வீடியோலேயும் நிறைய கோர்சஸை பற்றி வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். இனி வருகிற நாட்களிலும் நிறைய வீடியோஸ் அப்படிங்கிறது போடுவோம். யூடியூப்பில் ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது. நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள் என்னென்ன கோர்சஸ் எல்லாம் இருக்குது. இந்த நீட் மார்க்கை வச்சுக்கிட்டே போகக்கூடிய கோர்சஸ் நிறைய இருக்குது. நீட் மார்க் இல்லாமல் போகக்கூடிய கோர்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. அந்த MBBS இல்லாமல் டாக்டர் மாதிரியே வேலை செய்யக்கூடிய மருத்துவ படிப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. டாக்டருக்கு இணையாக வேலை செய்யக்கூடிய மருத்துவ படிப்புகள் இருக்குது. இன்ஜினியரிங் மருத்துவ படிப்புகளோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய மெடிக்கல் இன்ஜினியரிங் ஃபீல்டு, பயோமெடிக்கல், பயோடெக்னாலஜி மாதிரியான கோர்சஸ் இருக்குது. ஏகப்பட்ட இன்ஜினியரிங் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்சஸ், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, கொட்டி கிடக்குது. நீங்கள் தேடி அதில் உங்களுடைய ட்ரீம் என்ன, உங்களுடைய இலக்கு என்ன, உங்களுடைய ஆசை என்ன அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி அதற்கு ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு முறை பெற்றோர்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயத்தை மாணவர்கள் சார்பாக உங்ககிட்ட விரும்பி கேட்டுக்கிறேன். உங்கள் பசங்க கூட நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிற நம்பிக்கையை, அந்த கான்ஃபிடென்ஸை உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுங்க. நீட் மார்க் நல்ல மார்க் தான் உங்கள் குழந்தைங்களுக்கு வரணும்னு சொல்லி தான் என்னுடைய ஆசையும் என்னுடைய ப்ரேயர்ஸும்.
பட் இட் இஸ் நாட் ஹேப்பனிங் டு ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ். எல்லா மாணவர்களுக்கும் அவங்க விரும்பின மதிப்பெண்கள் அப்படிங்கிறது கிடைக்கிறதில்ல. இதை நம்ம எல்லா வருஷமும் தொடர்ந்து பார்க்குறதுனால தான் இந்த வீடியோவை இந்த இடத்துல பதிவு செய்கிறோம். ஸோ ரியாலிட்டியை புரிஞ்சுக்கோங்க. 11,500 பேருக்கு தான் தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ் அப்படிங்கிற சீட்டு கிடைக்க போகுது. பிடிஎஸ் அதுக்கப்புறம் சில காலேஜஸில் இருக்குது. மற்ற மாணவர்கள் ஒன்று வெளி மாநிலங்கள்லையோ அல்லது வெளிநாடுகள்லையோ போய் எம்பிபிஎஸ்ஸோ அல்லது பிடிஎஸ்ஸோ படிப்பாங்க, அல்லது ஒரு வருஷம் ரிப்பீட் பண்ணுவாங்க. உங்கள் குழந்தை ஒரு வேளை அப்பா எனக்கு இன்னும் ஒரு வருஷம் டைம் கொடுங்க, அம்மா எனக்கு இன்னும் ஒரு வருஷம் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, உங்கள் குழந்தையால் முடியும்னு நீங்கள் நம்புனீங்க அப்படின்னா, உங்கள் குழந்தைங்களுக்கே அந்த கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, கிவ் தம் டைம், என்ஆஃப் டைம் அவங்களுக்கு யோசித்து டிசைட் பண்ணுறதுக்குரிய நாட்களை நேரங்களை அவங்களுக்கு கொடுங்க. டிசைட் பண்ணி கான்ஃபிடென்ஸாக நான் வந்து ஒரு வருஷம் பிரேக் எடுத்து படிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நீங்கள் தாராளமாக அவங்களுக்கு டைம் கொடுத்து பார்க்கலாம். ஸோ வருஷம் போகுது, வயசாகுது, அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. அவங்களுடைய ஆசையை, அவங்களுடைய லட்சியத்தை அடைகிறதுக்கு வயசானாலும் பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஒரு வருஷம் லேட் ஆகிறதுனால அல்லது ஒரு வருஷம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல.